ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு பக்கம் ஷாக்கிங்கு. அதை வந்து முத்துக்குமரன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது இப்படி புல்லரிக்குது. என்னென்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவில் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் போச்சு. என்னென்னா பவித்ரா வந்து ஜாக்லின் கிட்ட போயிட்டு சண்டை. ஏன் சண்டைனா நேற்று வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் மாதிரி வந்துட்டு நிறைய பேர் உள்ள என்ட்ரி கொடுத்ததுனால நானும் இங்கே வந்து ஒரு கோவக்காரங்கிட்ட தான்டா, நானும் மதுரக்காரன் தாடான்ற மாதிரி வந்துட்டு அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் ஜாக்லின் கிட்ட சண்டையை போட்டு அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறதுக்கு போய் பாருங்கள். அது வந்து ரியா மேலே தப்பு, ரியாவும் தப்பு தான், கொஞ்சம் தப்பு. ஆனால் அதுக்கு இவ்வளோ அலம்பல் தேவையில்லைன்றது நம்மளோட கருத்து. அது முடிஞ்ச உடனே ஃபேட்மேன் ரவீந்தர் வந்துட்டு ரயான் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அந்த வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். என்ன சொல்லியிருப்பார்னா, ரயான் நீ வந்து டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ண, ஆனால் அங்கே ஒரு தப்பான ஒரு பதிவு பண்ணிட்டேன். அதுக்கு பதில் வேறு ஒரு பதிவு பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் உனக்கு அந்த ஃபேன்ஸு பயங்கரமாக வந்திருப்பாங்க. அதை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவார். இவர் எப்படி யோசிக்கிறாரு, தலைமையில் கை வச்ச மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. எதை யோசிக்கிறாரு, எதை சொல்கிறாரு ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னா, இவர் சொல்லியிருப்பார் இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் கேம் வந்துட்டு முன்னாடி சீசன்லாம் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே. இப்போ வந்துட்டு எல்லோரும் பேச்சாளராக இருக்காங்க. பேச்சாளராக இருக்கிறனால இந்த பிக் பாஸ் ஷோ பேச்சாளர் ஷோவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னா, மெயினாக அங்கே சொன்னது அவர் சொன்னது வந்து முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி. ஆனால் இவர் ஃபேட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக், அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்க 4 பேர் சொல்லி, ஏன்னா இவங்க எல்லாமே கம்பேரிங் பண்ணவங்க பேச்சாளர், சரிங்களா? அதை வந்து அங்கே மையப்படுத்தி சொன்னதாக வந்து சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய அக்யூசியேஷன் வச்சுருப்பார் ரயான். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்துட்டு செஞ்சுட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே அந்த வாய் பேச்சு தான். அது நம்மளுக்கு ஒழுங்காக வராதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒழுங்காக ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது பவித்ரா சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. ஆமாம், அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ பேசாததுனால, எப்படி நம்ம பேசாததுனால வெளியில் நம்ம வந்து பேசாத மாதிரி இருக்குது. பேசலாம் பேசாத மாதிரி தான் இருக்கும். அவர் பேசாமல் இருந்தால் வந்து பேசுகிற மாதிரியா இருக்கும். என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? இல்லைங்க, அவங்க அதிகப்படியாக பேசுகிறதுனால நாங்கள் பேசாத மாதிரி இருக்குது. அவங்க கம்மியாக பேசுனா அப்பயும் அப்படி தானே இருக்கும். முதல் பேசுங்கம்மா. நீங்கள் பேசவும் மாட்டீங்க. பேசுனா அடுத்தவங்களுக்கு குறை தான் சொல்கிறீங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை வந்துட்டு அந்த பக்கம் புகழ்ந்து சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பாய்ஸ் எஸ்எஸ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தால் முத்துக்குமாரை ஈஸியாக பீட் பண்ணியிருப்பான்றாங்க. என்ன ஒரு வில்லத்தனம். சரி, ஓகே, இப்படி ஒன்று போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அதை வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு பதில் இன்னொரு விஷயத்த பண்ணி நீ அழுது இருந்தா, எப்படி நீங்கள் வாலண்டராக அழுது இருந்தா, ஃபேட்மேன் சார் சூப்பர், நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ அந்த இடத்துல அழுதுக்கணுமோ இவர் யோசிக்கிறார், என்ன சொல்லி அழுகணும் சொல்கிறீங்க அப்படின்போது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னை விட அதிகப்படியாக ஒருத்தங்க, அதாவது இது எப்படின்னா இந்த அண்ணாமலை படம் மாதிரி தான். நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏழையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதை வந்து எங்களை அமுக்குறீங்க, நசுக்கிறீங்க. நானும் வந்து காட்டுவேண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக அழுதுருந்தீங்கன்னா வேறு மாதிரி வெடிச்சிருக்கும் உங்களுக்கு. அங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் அப்படி எல்லாரோட ஃபேன்ஸும் உங்களுக்கு பக்கம் வந்திருப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொன்ன பாருங்கள். இப்போது 24 கண்டஸ்டண்ட்டோடு ஆரம்பித்த இந்த பிக் பாஸில் 24 பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ 7 8 பேராக 5 பேராக தான் சுருங்க போகுது. 5 பேராக சுருங்கும் போது 24ஓட ஃபேன்ஸை வந்துட்டு முத்துக்குமரனுக்கு அன்பானவங்களும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. ஜாக்லினுக்கு அதே மாதிரி இருப்பாங்க, தீபக் சாருக்கு அதே மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி வேறு யார், அது யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்படின்னு இருக்கும்போது இதில் இருக்கவங்களாம் வந்துட்டு மாறி மாறி ஓட்டு போடக்கூடிய விஷயங்கள் வரும். இப்போ நீ மட்டும் இந்த விஷயத்தை பண்ணியிருந்தனா அங்கே ஹேட்டர்ஸாக இருக்கவங்க எல்லாரும் உனக்கு பக்கம் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இவர். அப்படியே அட்டா அப்படின்னு. ஆனால் அது உங்களுக்கு வராது, வந்திருந்தால் பயங்கரமாக வந்திருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி தீபக்கிட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் சப்போஸ் டைட்டில் வின்னர், அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க ரன்னராக யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறாரு. இப்போது இதெல்லாம் எங்கள் பக்கம் போகிறது எதுக்காகனா அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இங்கே ஏன் பண்ணுறாருன்னா குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு. ஏன் குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்த முத்துக்குமரன் இந்த பக்கம் சொல்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு. முத்துக்குமரா நீ வேறு லெவலியான்ற மாதிரி இருந்தது. இவர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன பேசுகிறான்ற விஷயங்கள் முத்துக்குமரனுக்கு தெரியாது. ஆனால் பார்த்து அனலைசஸ் பண்ணுறதில் நம்மளால் அச்சிக்கவே முடியாது. இந்த பக்கம் வர்ஷினி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கே உள்ளே வந்தவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னும் போது ஒருத்தராக அக்குவர் அனைவரை பிரிக்கிறார். வர்ஷினி நீங்கள் வந்துட்டு நீங்களும் ரியாவும் வந்துட்டு வந்து இந்த நாளை இனிமையாக கழிச்சிட்டு போகலான்னு நினச்சிருக்கீங்க. எப்படி இனிமையாக நீங்கள் வந்துட்டு அந்த 8 பேரில் வந்துட்டு 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வரல அப்படின்மா அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா அதை பண்ணுறதுக்கு யோசிக்கிறா. நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம், இப்போ பண்ணணுமா, இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது பண்ணணுமா? ஏன்னா ஒரு விஷயத்தை அங்கே பண்ணணும், ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எப்படி இருக்கணும், இந்த ஒரு வாரத்தில் இங்கேருந்து ஒரு 4 பேர் வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அப்போனா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு சம்பவம் பண்ண முடியும்.
அப்படின்ற போது அது பெரிய டாஸ்க். நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. அதேமாதிரி உங்கள் எண்ணங்கள் நீங்கள் சிரித்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஈஸியாக சொல்கிற விஷயங்கள் அதுலேருந்து எனக்கு தெரியுதுன்னு போது வருஷம் ஷாக் ஆகும். இல்லை எனக்கு அந்த ஆசை இருக்குது, பட் ஓகே நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி செம்மையாக சொன்னாங்க. சாச்சனா வந்து இதை தான் நைட்டு வந்துட்டு நம்ம அருண்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு அதை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அருண் சொல்லிப்பார், பயப்படலாம் பண்ணாத விட்டுருன்னு இருப்பார். இவர் அதை சொல்கிறார், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, அதனால தான் யோசிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி அடித்து செம்மையாக பண்ணார். இப்போ ஃபேர்மேன் வந்து எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு என்னுடைய பார்வையில் நான் யோசிக்கிறேன்னா, அவர் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவராக உள்ளே வந்திருக்காருனா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ணாதான் அங்கே வந்து அவர் வந்து பெருசாக பேசப்படுவார். சும்மா நான் அவர் வந்தேன், அவரால் எப்படி ஃபிசிக்கல் டாஸ்க் எதுவுமே பண்ண முடியாது. பேச்சு திறமை தான், அந்த பேச்சை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள், சரிங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, சாணக்கியத்தனமாகவும் இருக்கும், சகுனித்தனமாகவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எதுக்காக உள்ளே வந்திருப்பார் அப்படின்னா, இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரோ ஃபேட்மேன் இப்போ என்ன பண்ணலான்னு நான் சொன்ன பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படி புட்டு வைக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லாரையும் பேசி உள்ளே வந்து இப்போ வந்து வெளியில் மக்கள் வந்து நினச்சிருப்பாங்க, டைட்டில் வினராக இவன் தான் வருவான், சரிங்களா? டைட்டில் வினராக இவன் தான் வருவான், ரன்னராக இவங்க தான் வருவாங்க, தேர்ட் இவங்க தான், ஃபோர்த் இவங்க தான், ஃபிஃப்த்து இவங்க தான், பணப்பெட்டி இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கும், ஒரு உலாவிட்டு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவார், காமனாக அந்த விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்கும். அதை நான் உள்ளே வந்து நான் இவங்கக்கிட்டலாம் பேசி அதை உடச்சி அதை அப்படியே மாற்றினேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணுவார். அப்படி பண்ணாதான் நாங்கள் ரிவ்யூவருக்கு ஒரு பெருமை, அதை தான் அவர் பண்ண வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இல்லைங்கக்கா, வடிவேல் டைலாக் மாதிரி இருக்குது உண்மையாகவே. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை தானே அவர் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி ஒரு தெரியும்? அதுதான் மைண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது. மனுஷன் வந்து சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். இப்போ நேற்று கூட தர்ஷா குப்தா சொல்லியிருப்பாங்க, எப்படியா உன்னை வந்து அடித்தாலும் சரி, உதச்சாலும் சரி, வேஸ்ட் பீஸுன்னு சொன்னாலும் சரி, நீ தோத்தாலும் சரி, டிக்கெட்டு ஃபைனலில் தோற்ற அப்பயும் மூஞ்சி இப்படின்னு வைக்கிற, எப்படியா நீ நல்ல நடிகையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே 1008 விஷயங்கள். உள்ளே இவங்க வந்திருக்காங்க, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க. தர்ஷா குப்தா எல்லாரையுமே சொல்கிறாரு, நீ இதுக்காக தான் வந்திருக்க, நீ அதுக்காக தான் வந்திருக்கன்னு. இந்த மாதிரிலாம் சத்தியமாக வந்துட்டு 24 மணி நேரமும் கேமை பற்றி யோசிக்கிற மாதிரி சான்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சீசன் 8 தான் வந்துட்டு, சீசன் 8 இந்த சீசன் 1லேருந்து 8 கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வாழ்ந்துட்டு போவாங்க, இவ்வளோ தூரம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் மனுஷன் ஒருத்தன் வந்து இவ்வளோ தூரம் திங்க் பண்ணி பண்ணுறான்னா அது கண்டிப்பாக முத்துக்குமரன் தான். அதை அடித்து சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு திங்கிங் எப்படி வரும்? நம்ம யோசித்து பார்க்குறோம், நம்ம நார்மலாக தான் நினைக்கிறோம். நானே என்ன நினச்சேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு இதுவாக தான் இருக்கும், ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிக்கிறாங்க போல, இந்த 2 பேரை மாற்றுறது மேக்ஸிமம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் யார் எதுக்காக வந்திருக்காங்க, யார் இந்த விஷயத்தில் இறங்கி வேலை, அவங்களுக்கு இது தெரியாது. இதை யார் இறங்கி வேலை செய்வாங்க, யாரால் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஃபேட்மேன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவார். அதையும் சொல்கிறார், ஃபேட்மேன் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே சொன்னதை வச்சு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் இதை எப்படி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் அவரோட வேலை. ஏன்னா ஒரு ரிவ்யூவராக நான் உள்ளே போனேயா, இதை எப்படி மாற்றி காட்டணும் பார்த்தியா, அதில் நான் இருக்கேன், இதுதான் என்னோடய ரிவ்யூ அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணுறதுக்கு, ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்ற மாதிரி வச்சார். பயங்கர செம்ம ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தை அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆனால் இவர் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி பிக் பாஸ் வந்து வீட்டை விட்டு ஃபேட்மேன் வந்து வெளியே அவுட் பண்ணிடுவாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஆல்ரெடி 2 வார்னிங் கொடுத்துட்டாங்க. காலையில் வந்தப்போ ஒரு வார்னிங் பிக் பாஸ் கொடுத்தாரு, 2வது வந்துட்டு நேற்று நைட்டு கொடுத்தாரு, இப்போ 3வது ஒன்று கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா இதுக்கு தான் ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தார். இவர் எல்லாத்தையும் இந்த மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு, என்ன நடக்க போகுது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமார் இந்த மாதிரி வந்து புட்டு வைக்கிறாரு, இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி அனலைசஸ் பண்ணுறான்னு தெரியல. நம்மளுக்கு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி நம்மளும் அனலைசஸ் பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு ஆசையாக இருக்குது. வேறு லெவல். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் ஃபேட்மேன் வந்து நினச்ச விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.